ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய, பதிவு பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம சைட் விசிட் பார்த்துட்டு அப்புறம் டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்டு கம்மி பண்ணி ஈஸியாக வாங்கிக்கலாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா 3.5 ஏக்கர் நிலந்தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் நல்ல அருமையான நல்ல பெரிய கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸு, மோட்டரு, பம்பு செட்டோடு பார்த்தீங்கன்னா டவுனுக்கு பக்கத்துலேயே சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. கண்டிப்பாக இந்த லேண்டை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, நல்ல பெரிய டவுனுங்க உங்களுக்கு. ஸோ அந்த டவுனுக்கு பக்கத்துலேயே, சிட்டி டவுனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா மேலேயே இருக்குது கிணத்துல உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனரா, நஞ்சையா புஞ்சையா, எல்லா டீட்டெயிலும் கிளியராக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ காமிச்சிருக்கோம் பாருங்கள், அந்த வரப்பு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அந்த கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த வரப்புலேருந்து ஃபுல்லாக ஒரே பவுண்ட்ரி தாங்க உங்களுக்கு. இந்த பயிர் பண்ணாமல் எம்டியாக இருக்குது பாருங்கள், அது அந்த லாஸ்ட்டு வரப்பு மாதிரி தெரியுது பாருங்கள். அந்த வரப்புலேருந்து அப்படியே இந்த வரப்பு வந்து ஃபுல்லாக ஒரே நீட்டு ஒரே பாக்ஸ் தான் உங்களுக்கு லேண்டு. ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்குங்க. டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா பரப்பளவு வந்து 3.5 ஏக்கர் இருக்குங்க. 3 ஏக்கர் 50 சென்ட் இருக்குது. நம்ம லேண்டுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 தேக்கு மரத்துக்கு மேலே இருக்குங்க. எல்லாம் கொஞ்சம் சைஸான மரம் தான் உங்களுக்கு. ஒரு 12-15 தேக்கு மரத்துக்கு மேலே இருக்குது. எல்லாமே வரப்பில் தாங்க இருக்குது, நடுவில் இல்லை, எல்லாமே வரப்பில் தான் இருக்குது. நல்ல சைஸான மரம், 15 மரம் இருக்குது. இந்த தேக்கு மரம் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பனை மரமும் இருக்குங்க. பனை மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பனை மரம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 2 எலுமிச்சை மரம், 2 மாமரம், பூசை மரம், புங்க மரம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மரம். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா வரப்பில் எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கிணறு, நல்ல ஒரு பெரிய கிணறுங்க, அதுவும் கரை கட்டி இருக்குது. ஷெட்டு இருக்குங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்ல பெரிய ஷெட்டு உங்களுக்கு. ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா ஷெட்டு ப்ளஸ்ஸு அந்த தண்ணி தொட்டி, மோட்ரு பம்பு செட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மோட்ரு பம்பு செட்டும் இருக்குது. நல்ல பெரிய ஷெட்டு இருக்குது உங்களுக்கு. ஸோ ஒரு கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. நீங்கள் இப்போ இந்த கிணறு, ஷெட்டு, பம்பு செட்டு, மோட்ரு, கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனாலே கண்டிப்பாக 20 லட்ச ரூபாய்க்கு மேலே இல்லாமல் இது மாதிரி கிணறு, பம்பு செட்டு, மோட்டர்லாம் உங்களால் இப்போ வாங்கவே முடியாது, கிணறும் எடுக்க முடியாதுங்க. ஸோ கிணறு வந்து நல்ல அருமையான கிணறு உங்களுக்கு. 4 சைடுமே கரை கட்டியிருக்காங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், கிணறு 4 சைடுமே வந்து கரை கட்டி படிக்கட்டும் இருக்குங்க. நல்ல பாக்ஸு கிணறு, நல்ல ஸ்கொயரான கிணறு, பாக்ஸு கிணறு. தண்ணி பார்த்தீங்கன்னா மேலேயே இருக்குது பாருங்கள், நல்ல நீர்வளமான கிணறுங்க உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த கிணறு வந்து ஒரு 10லேருந்து 12 ஏக்கருக்கு மேலே தண்ணி பாயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ ஒரு நல்ல நீர்வளமான லேண்டு உங்களுக்கு. லேண்டு எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் தான் லொக்கேட் ஆகிருக்குங்க. நிறைய பேருக்கு டவுனுக்கு பக்கத்துலேயே எனக்கு வேணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ வந்தவாசி சிட்டி டவுனுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே லேண்டு வேணும்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு இந்த லேண்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா ஜஸ்ட்டு சிட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்தவாசி சிட்டியிலேருந்து, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சிட்டி டவுன்லேருந்து ஒரு 300 மீட்டர்லேயே, 250 to 300 மீட்டர்லேயே இந்த சைட்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. லேண்டுக்கு உள்ளே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேக்கு மரம், பனை மரம், 3 எலுமிச்சை மரம் இருக்குது, ஒரு தென்னை மரம், ஒரு கொய்யா மரம், மாமரம், அது மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஈச்சை மரமும் இருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த லேண்டை வாங்கிட்டீங்கன்னா தாராளமாக பயிரும் பண்ணிக்கலாம். ஸோ நெல் பயிர், கரும்பு, உளுந்து, எள் எல்லாம் பயிரும் பண்ணிக்கலாங்க. சவுக்கு, தேக்கு மரம் எல்லாம் பயிரும் பண்ணிக்கலாம். இல்லை பண்ணை நிலமாக வைக்கிறீங்கன்னா ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை எல்லாம் பண்ணை நிலமாக யூஸ் பண்ணிக்கலாம். மாதுளை மரமும் வச்சுருக்காங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், மாதுளை மரமும் ஒரு 4-5 மாதுளை மரம் இருக்குது.
இந்த லேண்டை வந்து ஃபுல்லாக பைப்லைன் கனெக்ஷனும் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக அப்படியே பயிர் கூட வைக்கலாங்க. நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பயிர் வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா ஃபுல்லாக நெல் பயிர் தான், பார்க்குறதுக்கே நல்லா பச்சை பசேல்னு க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். இந்த பவுண்ட்ரி ஃபுல்லாக அந்த பக்கத்தில் இருந்து நம்மளுக்கு தாங்க வரும். ஸோ இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். உங்களுக்கு சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான், சிங்கிள் ஓனருங்க. கிளியர் டாக்குமெண்ட்டு, எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குது. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டேரெக்ட் ஓனர்கிட்டே சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாங்க. எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லை. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேனா நான் அப்பயே கால் பண்ணி தரேன், நீங்கள் ஓனர்கிட்ட டேரெக்டாக பேசிக்கலாம். டேரெக்ட் ஓனர்கிட்டே நான் சிட்டிங் உட்கார வச்சு உங்களை பேச வைக்கிறேங்க. ஸ்டேட் பைபாஸ்க்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 250 மீட்டர் தாங்க வரும். நல்ல 4-வே பைபாஸ் உங்களுக்கு. அந்த ஸ்டேட் பைபாஸ்லேருந்து நம்ம லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 200-250 மீட்டர் தான் வரும். NH பைபாஸ், GST 100 அடி பைபாஸுக்கும் சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர் தாங்க வரும். 22 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து NH, GST 100 அடி பைபாஸ் இருக்குங்க. டவுனுக்கெலாம் ஜஸ்ட்டு ஒரு 200 மீட்டர்லேயே வந்துடுங்க. நல்ல பெரிய டவுன் உங்களுக்கு. வந்தவாசி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நல்ல பெரிய சிட்டி, டவுனு, தாலுக்காங்க உங்களுக்கு. அந்த டவுனில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்கு, மண்டபம், RT ஆஃபீஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு, தாலுக்கா ஆஃபீஸு, பஞ்சாயத்து ஆஃபீஸு எல்லாமே இருக்குங்க. ஸோ டவுனுக்கு பக்கத்துலேயே கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக இந்த லேண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா நஞ்சல் லேண்டில் தாங்க வரும். புஞ்சல் லேண்டு வராது, நஞ்சை லேண்டு தான். ஸோ இந்த லேண்டுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு நிறைய இருக்குங்க. மைனஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்டு தான். நீங்கள் இந்த லேண்டுக்கு வந்து ஒரு 200-250 மீட்டர் வந்து மட் ரோடு வரணுங்க. அந்த 200 மீட்டர் மட் ரோடு வந்துட்டிங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்து ஒரு துண்டு தாண்டி வர மாதிரி தான் வந்து வழி இருக்குது. டேரெக்டாக வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வழி இல்லை. ஃப்ரண்ட்டில் இப்போ இந்த கைனி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த கைனி ஜஸ்ட்டு ஒரு துண்டு, ஒரு கைனி மட்டும் நீங்கள் தாண்டி வரணுங்க. டேரெக்டாக வந்து உங்களுக்கு வழி வராது. ஸோ வந்து இந்த லேண்டை நீங்கள் பை பண்ணிங்கன்னா அந்த கைனி தாண்டி தான் வர மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும்தான் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. மிச்சப்படி எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டுங்க உங்களுக்கு. நல்ல சூப்பரான லேண்டு. ஒரு சென்ட்டு வந்து 16,000 ரூபாய், ஒரு ஏக்கர் வந்து 16 லட்ச ரூபா ஃபைனல் ரேட்டாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. என்னால் எவ்வளோ உங்களுக்கு பேசி நெகோஷியேட் பண்ணி கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ பேசி கண்டிப்பாக நான் உங்களுக்காக பெஸ்ட்டாக ஒரு ஃபைனல் ரேட்டுக்கு வந்து நான் ஃபைனல் பண்ணி பெஸ்ட்டாக வாங்கி தரேங்க. ஃபைனலாக ஒரு சென்ட்டு வந்து 15,500 ரூபாய் சொல்கிறாங்க. ஒரு ஏக்கர் வந்து 15,50,000 ரூபாய் ஒரு ஏக்கர் வந்து ஃபைனல் ரேட்டாக சொல்கிறாங்க. அதுவும் சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோங்க. ரொம்ப அர்ஜென்ட் சேல்னால தான் இந்த லேண்ட் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ மிக மிக அவசர விற்பனைங்க, அர்ஜென்ட் சேலு. பாருங்கள், ஓகேனா டேரெக்ட் ஓனர்கிட்டே பேசிக்கலாம். ஒரே மைனஸ் பாயிண்ட் சொன்ன பார்த்தீங்களா, அது மட்டும்தான். ஒரே ஒரு கைனி மட்டும் தாண்டி வரணும். ஒரு 1-2 துண்டு மட்டும் நீங்கள் தாண்டி வந்தீங்கன்னா போதும், இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. ஸோ பாருங்கள், ஓகேனா கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. ரோடோட வித்து அளவு வந்து பார்த்தீங்கன்னா 24 அடி ரோடு வருங்க. நல்ல பெரிய ரோடு தான் உங்களுக்கு. 24 ஃபீட் ரோடு, மட் ரோடு. வேறு எதாவது இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட்